கூடையில கருவாடு கொண்டு வந்த கூடையில கருவாடு குதலில பூக்காடு. இப்ப வாய் கிளீன் ஆயிடுச்சா? டேய் எங்கே விட வேண்டியதே எங்கே விடுற? ஏய் நான் தெரியாம அடுப்பு தெரியாம வந்திருக்கீங்க. அடுப்ப காணா. அடுப்ப நான் வச்சிருந்த அடுப்ப காணா. அப்பளம் பொரிக்கிறதுக்கு நான் தன்னால் அடுப்பு எத்த தெண்டில உயரமா வச்சிருந்தேன். சரி பொரிக்கிறதுக்கு எது நீளமா இருக்கா? உனசகரா? டேய் நீளமா இருக்கா? உனசகரா? ஏய் வாய தொடையா, முதல்ல வாய தொடைக்கிறியா? தொடச்சுடவா? வர சொல்ற தொடப்பான். அவர்தான் ஜட்டி கோவிந்தேன், தீச்சட்டி கோவிந்தேன். இருக்கட்டும். இந்த பெண்ணு அருமையான ஒரு பெண்ணா தெரியுது. இந்த பிள்ளைய பார்த்ததுமே நான் சமைக்கிறதுக்கு வரல, நான் அப்பளம் பொரிக்கணும் நினைச்சு வந்தேன். அப்பளப்ப காலையில பொரிச்சுக்கிறோமியா, இன்னைக்கு இந்த பிள்ளைய பொரிக்கணுமியா. பொரிக்கணும். அதுக்கு தான் நான் வந்து என்ன போ அப்பளம் பொரிக்க அப்போ என்ன வேணும்? இந்த பிள்ளைய பொரிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் வேணும்ன்ற. நல்ல எண்ணெய் ஊத்துனா நல்ல எண்ணெய் வேணும். அருமையான பெண்மணி. இந்த பெண்மணி யாராக இருக்கலாம்? எங்கிருந்து வந்திருக்கலாம்? எதற்காக வந்திருக்கலாம்? இந்த பிள்ளைய பார்க்க எனக்கு கிளம்புதியா? கிளம்புது. ஆறு வந்தாயா? வேற எதுனா கிளம்ப போகுது. ஆமா, எதற்கு பிள்ளைய விசாரிச்சு பாப்போம்யா. ஹலோ, 6-7 வருஷம் ஆச்சு. அதுக்கு நாய்க்கு படாது. ஆடிலோ கொஞ்சம் கூட டவர் கிடைக்கும். அடி கோத்த ஈனக்கண்டாலி மலை எத்தனை மேல பாத்துருக்கீங்க. இதே மாதிரி உதுத்த பையன் வாயத்தோடையே. இல்ல இல்ல, நான் நல்ல உள்ளியா இருக்கேன். நான் நல்ல உள்ளியா இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் கிறுக்கு முட்டைய கூட்டி வந்திருக்காங்க. அண்ணன் வணக்கண்ணே. என்னடி நொண்ணே? அண்ணன் வணக்கம். என்ன நொண்ணே? எங்க அண்ணன் சொல்லி இருக்கிறாரு, நம்ம ஊர் சத்தியா மரியாதையா பேசி மரியாதையா நடத்த கொண்டு போமான்னு சொல்லி விட்டாரு எங்க அண்ணன். அதை விட நான் அவருக்காண்டி நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறேன். என்ன என்னடா இருங்கிற என்ன நாடத்தை நிப்பாட்டியா? நாடத்தை நிப்பாட்டு. கூப்பிடு. கூப்பிடியா? என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இருந்தாலும் நீங்க ஆம்பளை மாதிரி கோபப்படாங்க. கோபப்படாங்க. அப்படியா? கொஞ்சம் ஆம்பளை இல்லையா? அதான் ஆம்பளை இல்லையா? கோபப்படாங்க. அப்ப நான் ஆம்பளை இல்லையா? இல்லையா? கோபப்படாங்க ஆம்பளை மாதிரி. ஏய் எங்க முத அழகுராஜன் என்ன? அழகுராஜனே இங்க வா முதல்ல. அவர் ஏற்கனவே ஊரை தாண்டிட்டு இல்ல இல்ல, உன்னை டான்ஸ்ல போட்டு கூட்டி அரைச்சோன்னா சரியான ரவுடி சிரிக்க கூட்டி அரைச்சோன்னா என்னடா நட்டு நட்டுன்னு வந்து அடிக்கிறா? என்ன அடிக்கிறத கூட்டியாந்தியா? ஆள் கூட்டியாந்தியா? இல்ல சரியான இப்பதான் தெரியுது, சரியான கிடமாடு மேய்க்கிற கண்டாலி மக. அங்கிட்டு ஓடி எடுத்துடுறா வருவேன். ஹலோ பத்தியா, உனக்கு தான் குத்தம், எனக்கெல்லாம் குத்த பத்தியா? நெறிஞ்சு முள்ளுனாயும் கிடக்குது. நெறிஞ்சு முள்ளா கொடுக்குது. அப்ப குத்தவா? அதுக்கெல்லாம் ஆளு வச்சிருக்கேன். தேவை அண்ணே. அண்ணே உங்க பெருமை என்ன வரைக்கும் தெரியல. ஒளிப்பாடுச்சானு அண்ணே கொஞ்சம் விளைக்குமா? நீலாம் என்னம்மா ஒரு பொம்பளை? அண்ணே நான் என்னமோ நினைச்சேன், உங்க பெருமை பார்த்தானே பெருசா தெரியுது. நீங்க ஒன்னா நம்பரு மயிர் உடிங்கி. நான் இல்லப்பு இந்த பிள்ளை. உனக்கு நான் சொல்றேன்மா. என்னண்ணே? ஆனா உண்மையிலேயே பேசுவாங்க. எப்படி? நம்ம புதுக்கோளத்துல அண்ணன் சொல்லுவாங்க. அனைத்து கிராமத்துக்காரர்கள் நிறைய வந்திருப்பாங்க. ஆமா, வந்திருந்தாலும் காலையில போய் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க அண்ணனுக்கு பேர் உங்களே. ஏய் இரியா வர. இப்ப நான் கேக்குறேன், யோ நாடகம் எப்படியா நடந்துச்சு? போயா மசித்த புடுங்குன. நாடகம் எப்படியா நடந்துச்சு? ஓஹோன்னு ஓடிச்சு. மயிரை புடுங்குன. ஆனா மசிர புடுங்குன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குற எண்ணெயில இருந்து. என்ன இருக்கு? நீ எப்படி முத்துவேல் அருமையான பப்பு நாமடா. சரி, முத்துவேல் மசித்த சத்தியப்பிரியா டான்ஸா. இந்த மணப்பாறை சத்தியப்பிரியா வந்து புடுங்குனாடா. அடமொழி ரொம்ப முக்கியம். நல்ல அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இந்த நல்லா புடுங்க ஒழுக்கமா. ஏற்கனவே புடிக்குதான் சொட்ட உழுந்துட்டு கிடக்குது. கைய குடுமா, இந்த கைய குடுமா. இங்க வாமா. இந்தனே ஆனா உண்மையிலேடா நான் பெருமைப்படுறேன். எங்க ஊர்ல இல்ல இல்ல ஏப்பா சத்தியமா என்னைய மண்டையிலே இந்த புடுங்குச்சுன்னா. ஆமா பாத்துக்க. அதானே பொம்பளைக்கு முத
மரியாதை கொடு. விடுங்க, பொம்பளை மண்டையிலே இந்த புடுங்க புடுங்குறேன்னா பொம்பளைக்கு நிப்பாட்ட வெண்ண பிரியா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க, யாரோடையும் வம்புக்கு போக மாட்டேன். சரி. ஆனா வந்தாச்சு சரி. ஓட்ட 60 வயசு கழுவியா இருந்தாலும் சரி சரி. வீடியோ அப்படியே உருட்டிட்டு கொடுக்கறப்ப விட்டுட்டு போக மாட்டேன். அல்ல நல்லூர் முத்துவேலண்ணே. சொல்லுங்கம்மா. அதே மாதிரி தான் இந்த சத்யபுரியா செத்தாலும் சண்டையில சாவா. என் பேரை சந்தோஷம் வந்தாலும் அடிகிருஷ்ணன் வந்தாலும் சரி உருட்டிட்டு கூட கிடப்ப போச்சு சும்மா விட மாட்டேன். என் பேரை சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? நான் வளர்த்து விட்ட பிள்ளை தானே நீ. யாரு? நான் நீ பேரு சொல்றதுக்கு நான் பெரிய ஆளு. ஆமா இவங்க வளர்த்து விட்டாங்க பெரிய இந்த பையன் இவங்க. ஆமா பெரிய நயன்தரா தங்கச்சி. சொன்னாலும் சொல்லாட்டி அதான் அந்த அம்மா கூட நல்லவங்க. ஆமா அது கேபி சுந்தரமா பேத்தி. சரி வா பாடு. சேன மாதிரி பாடு. வாரி கண்டாளி மலை இங்க வா. ஏய் இங்கறியா எங்க அக்கா கோவம்ச்சு மரியாதையா பேசியா. என்னடா வார்த்தை வேணா வேணா. ஏய் விடுமா ஏற்கனவே அது மாதிரி அத்து புடுவேன் அத்து பாத்துக்க. சரின்னு ஒரு அத்து வாயை கோர்த்து போட்டு போயிருவேன் நினைச்சேன். இன்னும் நல்லா தெரியுங்க, நான் தாய் குலமா இருக்குது. ஆனா அதனால தான் மரியாதை கொடுத்து நிக்கிறேன். என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு, என்ன பெத்தெடுத்தது ஒரு பெண்ணு, நான் கட்டிக்கிட்டது ஒரு பொண்ணு. அப்படின்னு போனா நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். பெண் இல்லன்னு மேல இருக்கிற யாரு? ஆகாசவாணி. அது யாரு? ஒரு பெண்ணு. கீழ இருக்க யாரு? பூமாதேவி. இது யாரு? அது பெண்ணுதாமா. உன்னை பெத்தது ஒரு பெண்ணு. உன்னை கட்டிக்க போறது ஒரு பெண்ணு. உன்னோட கூட பிறந்தது அது ஒரு பெண்ணு. ஒரு கால்ல முள்ளு குத்துறது. சரி என்ன சொல்லி புடுங்கற? அம்மாண்டுவோம். யார யார சொல்லி கூப்பிடுற? அம்மாண்டுவோம். அப்ப யாரு உன்னை பெத்தது? அம்மா. நம்ம ஊருக்கு காட்டுறது யாரு? தாயி. நாங்க நினைச்சது உனக்கு மோச்சா. நாங்க நினைக்கலன்னா எங்க வயித்துக்குள்ள நீ வீச்ச எடுத்தே கிடக்கணும். நிப்பாட்டு நிப்பாட்டு. கடையெல்லாம் தின்னுபிட்டு அவ சொல்றியே இப்படி பேசி பேசுறல. இருமா மேல இருக்குது யாருன்னு? ஆகாசவாணி. கீழ இருக்குது யாரு? பூமாதேவி. உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன். இன்னொரு ஜென்மம் இங்க இருக்கிற தாய்மார்ல சொல்லல உன்னையத்தான் சொல்றேன். அண்ணன் இன்னொரு ஜென்மம் பிறந்து வரனே. மேல இருக்கிறது ஆகாசவாணி. கீழ இருக்கிறது பூமாதேவி. நடுவுல இருக்கிறது யாரு? நாங்க ஆம்பளை. நாங்க வர்ண பகவான். பரவாயில்ல உனக்கு ஒரு ஆள். அங்க கீழே தண்ணியை விட்டாதே இந்த பூமிக்கு குளு குளுப்பு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்க வெயில் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்க விரு ஓடி போகும். சரி தெரியுமா? அப்ப மேல இருக்கிற அதெல்லாம் போயிட்டு போகுது. இன்னொன்னு தெரியுமா? அந்த நடுவுல இருக்கிறது அதுக்கு மேல இருக்கீல நடுவுல இருக்கிறது யாரு? நாங்க வாயு பகவான். இப்ப வேக்காட்டுல உட்காந்துருக்கீங்க. வேக்காட்டுல உட்காந்துருந்தா ஐயோ கசகசன்னு இருக்கே அப்படின்றீங்கல்ல. நாங்க வாயு பகவான் காத்து விட்டாத்தேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப நீ வாய் விட்டாத்தேன். இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்பா இருநை அதுக்கு லாய்க்கு போட மாட்டேன். நீ எந்திரிச்சு வாப்பா. நீ எந்திரிச்சு. அவர் வந்தாரும் பூனை கழட்டி போடுவார். பொட்டி தேய்ச்சி போகும் பாத்துக்க. அவரை பத்தி இன்னும் உனக்கு தெரியாம தர பரவாயில்ல. நீங்க யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நீ என்ன தூக்கம் வந்திருக்க? நான் தூக்கம் வரல. நான் ஒன்னே நான் தூக்கம் சொல்லல. இங்க வரு. நான் தூக்கம் நினைச்சேன்னு வச்சுக்க எப்படியே தூக்கிடுவேன். நீ இந்த தூக்கி பார்த்தா உன்னை விட்டு போயிட்டாங்களே. நான் என்ன ஒன்னட்டு யாரு மாமஞ்சேரி கொண்டுட்டு வந்து 3 நாளா அந்த கெடா குட்டி செத்து போச்சு. இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? இழந்த பழம் இழந்த பழம் இது சக்காச்ச வந்த பழம் இது நாட்டை இன்னைக்கு பழம் இது எல்லாரும் வாங்க பழம் இது இலக்கின பிறந்த பழம். இங்க எத்தனையோ பேர்கிட்ட இறந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேர்கிட்ட இறந்த பழம் பாத்தியா? எனக்கு பழம் பாத்தியா? ஓ வாய்க்கு அடக்கமா நீ கட்சி பார்க்க வாட்டமா தின்னு பாருங்க சின்ன புட்டி ஏமா இதுல ஒரு ஒற்றுமையை பாருமா. உங்களுக்கு இழந்த பழம். இந்த இழந்த பழத்துல எதை சேர்க்கணும் தெரியுமா? என்னது சேர்க்கணும்? எதை சேர்க்கணும் தெரியுமா? நீ வியாபாரி இழந்த பழம் வியாபாரி. ஆமா நீ வியாபாரம். நான் அவர் புளியம்பழம் வியாபாரி. ஓ புளியம்பழம். ஓ புளியம்பழம் ஒரே புளியமரம். புளியம்பழம். புளியமரம். சரி என் பழம் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? நீங்க விக்கிற பழம் என்ன பழம்? புளியம்பழம். இப்போ புளியம்பழம். ஆமா. இப்போ உங்ககிட்ட இருந்தா என்கிட்ட இருந்தா ஓம்பழம். உங்ககிட்ட இருந்தா ஏன் பழம் என்கிட்ட இருந்தா அந்த பிள்ளை சொல்ல சொல்லு. உன்னை பத்தி எனக்கு தெரிய முடியாது ஐயா. நீ எப்படியா கொஞ்சம் ஆளுண்டு உன்னை கேட்டோம் நீ சொல்லு. புளியம்பழம் புளியம்பழம் நல்ல பெட்டிக்கருக்கு கொட்டை எடுத்த உனக்கு ஏற்கனவே எடுத்தது உலகத்துக்கே தெரியும். யாரு? ஏன் நீ அது ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? ஏன் வந்து பாருவே. புளியம்பழம் புளியம்பழம் மிருதங்கருக்கு கொட்டை எடுத்த நீ பாத்தியா? என்னங்க ஏய் இப்போ ஒரு புளியம்பழம் வாங்கிட்டு வர்ற அதுல என்ன செய்வ? தட்டி கொட்டை எடுக்கிறீங்களே. அப்ப நீ வாங்கிட்டு வந்தா நீ கொட்டை எடுப்ப. அதான் கொட்டை எடுத்த பழம். ஆமா என்ன அது ஊசியை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா நெய் வேற பார்க்காத மாதிரி சொல்ற. புளியம்பழம் புளியம்பழம் அது கொட்டை எடுத்த பழம் இது குழம்புக்கு
ரெண்டுக்கு ஒற்றுமை சேர்த்து சத்தியா எப்படி வியாபாரத்தை 2 பேரும் ஆ. ஆடி பாடி இந்த ஊருக்குள்ள வித்துட்டு போயிடும். ஆமா. சரிங்களா? ஆமா. வியாபாரத்தை வித்துறலாமா? பாத்துருவோமா? வெட்டிக்காரரா? நீ அங்க பாரு. ஐயா ஐயா போட்டின்னு அங்க வந்துருச்சு. பாரு, அங்க தொடக்கு. ஏய் ஏய் போட்டின்னு வந்துருச்சு. சரி. ஒண்ணு இந்த இடத்துல நீங்க நிலையா நிக்கணும். சரி. இல்லாட்டி என் கூட பிறந்த நிலையா நிக்கணும். அப்படியா? ஆ. யாருனாலும் அடிச்சிட்டு விடு. இங்க வாரியா? மாடு என்னதான் ஒண்ணா கூட்டினாலும் 2 சரியா போகணும். ஜெயிக்கிறது ஒண்ணாத்தான் இருக்கணும். ஆமா. ஓகேவா? யாருன்னு பாப்போம். ஆ. ஆனா 2 ஒத்த மட்டும் கேத்தா ஓடணும். சரி போயாட்டு புடியா பிடிக்கிற ஆ. அடி ரோட்டோர வீட்டுக்காரு ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோசா பிளவிக்கக்காரி ரோசாபுர விக்கக்காரி அடி நீ எந்த பாடு பட்டாலுமே எந்த படு போட்டாலுமே இன்னைக்கு உன்னை ஏறெடுத்து பாப்பதிலே தனனா தனனா தனா தன்னானே ஓடி தனனா தனனா தனா தன்னானே தனனா 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 தனானே உனக்கு அதுதான்டா தெரியும். ஏமா தங்கச்சி இல்ல இந்த மாதிரி இப்ப வண்டி ஏய். என்ன தெரியல. எங்கே கட்டி பிடிச்சா சும்மா தலையை ஓடிட்டு கிடைக்கும். காம்பவுண்ட் கீரை போட்டா வண்டி வேஸ் வருது. என்னப்பா என்ன பிள்ளை தொட விட மாட்டேங்குது நீ நல்லா புடி. அடிக்கம்மா கர ஓரத்திலே கண்ணாத்தா கண்டு கம்ம போறதெல்லாம் என்னத்தா அம்மா கர ஓரத்திலே கண்ணாத்தா இதை கண்டு கம்ம போறிய நீ என்னத்தா அடிக்கம்மா கர சும்மா நின்னு பாஜக என்னத்தா சும்மா நின்னு பார்த்தாலே என்ன நீவா மேல உதாசி. இல்ல இல்ல நாங்க இப்படி ஆடினாலுங்களே காலையில 4000 5000 வாங்கிட்டு போறோம். சரி ஏய் நீ மூதேவி கீழே இப்படியே உதறிட்டு கிடந்தீங்க. விடுறா ஆடட்டும். ஒரு கோட்டு கூட ஆகாது. நீ இப்படி உதறினா ஒரு கோட்டு கூட ஆகாது. எலி கைது எலி புழுக்க ஏந்தாங்க. சரி சிங்க நீ சும்மா நின்னு பார்த்தாலே என்னத்தா சுத்தரிச்சு போகும் அம்மா கண்ணாத்தா. அடே சும்மாக்காரே. அடி கம்மா கர அடி இங்க பார்த்தாச்சு ஆடு அப்படியே நின்னுக்கிறியா பாவி. என்னடா ஏடா அவரு பாத்து. அது வருமா நீங்க வருமா நீ எதுக்கு அங்கேயே வந்து கிடக்குற? பாக்குற ஐயா ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்யா. ஐயா ஐயா நீங்க கோச்சுக்கிற கூடாது. சரியா பாப்பா சூப்பரா ஆடுது. நீங்க நல்லா அலையோ இரு, பக்கம் விடு. பாப்பா நல்லா ஆடுது நீங்க. ஆனா உங்களை விட அவர் நல்லா ஆடுறாப்ல. சரி விடு ஆடட்டும். அலுலையோ அழகாடிக்குள்ள அருமை மீத அரணாமி ஆளுலையோ அழகந்தாண்டி உள்ள அரும்பு வீசக்காரன் தாண்டி ரொம்ப கண்ணன் செஞ்சிய நான் ஒன்ன கொண்டு போவேன். என்ன ஓடுது. அங்கிட்ட அத்தான் சாய்க்கிறேன் என்ன அட்டன் செய்ய கூடாது. ஏன்னா பாதுகாப்புக்கு என் கூட பிறந்த தம்பி ஏய் இருக்காங்க. இங்க இருமா. நல்லா நல்லா தொடச்சு. ஏய் நல்லா தொடச்சுக்கிட்டு பக்கத்துல போமா. போல நீ வேர்விய தோற ஏய், ஆ, பப்புடுக்கு என்ன போடுறேன். இல்ல என்னன்னு தெரியல 2 பேரும் இன்னைக்கு யாரு நீங்க நாங்க பக்கத்துல இருக்கோம் பேசுறோம். சரி விட்டு நான் போய்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா கதை வேற ஆரம்பிக்கணும். ஏய் என்ன மச்சான் கருத்த மச்சான் சொல்லு புள்ள கருத்த மச்சான் ஊருக்குள்ள நம்மள ஏத்துறாங்க. அட ஒண்ணா முத்து வேலை பேசுறாங்க. ஏய் என்ன மச்சான் செவத்த மச்சான் சொல்லு புள்ள செவத்த மச்சான் புள்ள மனப்பார சத்தியப்பிரியா யாரு மச்சான் யாருக்குள்ள என்னையே கேளு.
ஏன்னா மக்கள் புறாமே வீரவண்டிய கட்டப்பம் நடத்த ரசித்து பார்க்குறவங்க நம்ம பகுதியில். அதில் நம்மளை ஆடலாம் பாடலாம் பேசலாம். ஏன்னா கலராக இப்போ நம்ம ஆளை அனுப்பணும். அதனால் காதல் பண்ணிடலாமா? கறி குழம்பே ஏய் நல்ல சாம்பார் சோறு நல்லா சாப்பிட்டான். அதுக்குள்ளேயும் கறி குழம்பு மீன் குழம்பு எடுக்கிட்டு மல்லிகை பூவே நாளைக்கு நீ வந்தா முடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாமனகை பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மறி கொழுந்தே
சோதையின் பாலகனாகவே பாபய சோதையின் பாலகனாகவே பாபன பாட்டில் காமதனாகவே பரந்தாமல் அருள் வேண்டி பாடிடுவேன் வந்த பரந்தாமன் அருள் வேண்டி பாடிடுவேன். கிரிபுரம் தன்னை எரித்த பிள்ளையம்பளன் நாதனின் தேவி உமை பார்வதியும் தங்கையல்லவா தேவி உந்தன் பார்வதியின் தங்கையல்லவா. கிரிபுரம் தன்னை எரித்த பிள்ளையம்பளன் நாதனின் தேவியும் பார்வதியும் தங்கையல்லவா. பாடுகின்றேன் காட்டி பண்ணி மைத்துனே கட்டளை திருமணி அருள் வேண்டி பாடிடுவேன் பள்ளி கொண்ட மருந்தாமல் அருள் வேண்டி பாடிடுவேன் கட்டளை இவரங்க மேடையிலே கட்டபொம்மனாக வேடம் தாங்கி நடிக்கும் நாளூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் புதுக்குளம் கிராமத்தின் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அருமையான மேடை பொருத்தம். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தி இந்த கிராமத்தினர் விழா கமிட்டியார்களுக்கும் எனது அருமை அன்னார் நாடக அமைப்பாளர் அழகுராஜா அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்தார் கலைக்கும் சார்பிலே நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இவரங்க மேடையிலே கட்டபொம்மனாக நடிக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஐயனார் கோவில் பூசாரி மணிகண்டன் அவர்கள் 501 ரூபாய் அன்றொழிப்பாக அளிக்கின்றார்கள். இந்த கிராமத்தின் மைந்தன் மண்ணின் மைந்தன் நாடக நடிகர் அவர். இந்த நாடகம்னா எங்கே பார்த்தோம் இந்த அருமை தம்பியை பார்க்கணும்னா நடந்தே கூட வருவார். அப்படியாகட்ட மன்னன் என்னை பாராட்டி 500 ரூபாய் அன்பு காணிக்காய் வாரி வழங்கியிருக்கிற அன்னவருக்கும் அன்னார் குடும்பத்தினருக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றி கலந்த பாதம் தாயே 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 தாயே
மந்திரம்